வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். ரவா உப்புமாவும் உளுந்து போண்டாவும். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னியும் நாட்டு சர்க்கரையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரவா உப்புமா தேங்காய் சட்னி நாட்டு சர்க்கரையோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த போண்டாவும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுந்து போண்டாக்கு 200 கிராம் உளுந்த நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் வெளியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நம்ம மாவு அரைக்கும் போது மாவு சூடாகாம இருக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போறோம். இந்த உளுந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்த தண்ணி எதுவும் சேர்க்காம ஓரளவு அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஓரளவு அரைப்படுற மாதிரி அரைச்சாச்சு. அடுத்து இது கூட நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமா 1 ஸ்பூன் போல சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும். இந்த தண்ணியவே நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சோம்னா மாவு ஹீட் ஆகாம இருக்கும். தண்ணியை மொத்தமா ஊத்திடக்கூடாது. கொஞ்சமா ஸ்பூன் கணக்குல தான் நம்ம எடுத்து ஊத்தணும். அரைச்சாச்சு. இப்ப மறுபடியும் இதுல 1 ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம 2 தடவை ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 தடவை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அரைச்ச இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். மாவு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா வெண்ணெய் மாதிரி இருக்கு. கையை தண்ணியில நினைச்சிட்டு மாவை இந்த மாதிரி கையில உருட்டி பார்த்தோம்னா நல்லா பந்து போல உருட்ட வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா போண்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம அரைச்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரு கிண்ணத்தில் உள்ள தண்ணியில போட்டோம்னா மாவு மேல நல்லா இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும். இந்த மாதிரி மேல ஃப்ளோட் ஆச்சுன்னா நம்ம மாவு கரெக்டா அரைச்சிருக்கோம்னு அர்த்தம். அரைச்ச இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா போண்டா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இது கூட நல்ல குட்டி குட்டியா கட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், பொடியா கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையை தண்ணியில நல்லா நனைச்சிட்டு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துடலாம். போண்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து உருட்டி உருட்டி நம்ம எண்ணெயில போட்டுடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம போண்டாவை பால்ஸ் மாதிரி உருட்டி உருட்டி போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கணும். கையில தண்ணியை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எண்ணெயில போட்டுடலாம். போண்டாவை போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி உருட்டி பால்ஸ் மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி லோ மீடியம் ஃப்ளேம்ல இருந்தாதான் வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். போண்டா ஒரு சைடு வெந்துருச்சு. ஒவ்வொரு போண்டாவையும் பிரட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். நல்லா பிரட்டி விட்டு போண்டா நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு சுவையான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்து உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் அதுல 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பக்கத்திலே இருந்து இந்த மாதிரி கிண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் ரவை கருகிராம இருக்கும். நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த ரவையை நல்லா சூடேற வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி நெய்லயே ரவையை நம்ம வறுத்தோம்னா உப்புமாவோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நிதானமான தீயில வச்சு பக்கத்திலே இருந்து வறுத்து நல்ல சூடு ஏறிடுச்சு. இப்ப இந்த ரவையை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இது கூட இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்சதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் உளுந்து. இந்த மாதிரி உப்புமாக்கு கடலைப்பருப்பு உளுந்து நிறைய சேர்த்தோம்னா நல்லா சாப்பிடும்போது வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பருப்போட கலர்லாம் பொன்னிறமாக வரட்டும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரியையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு அடுத்து இது கூட கறிவேப்பிலை. உப்புமாக்கு முந்திரியை வந்து லைட்டாக வறுத்தா போதும். நம்ம மற்றபடி இந்த பாயாசம் கேசரிக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி பொன்னிறமாக வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம சேர்த்த பச்சை மிளகாவோட காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிருச்சு. அடுத்து தண்ணி சேர்க்கணும். நம்ம ரவை எடுத்த கப்பில் 2.25 to 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.25 அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ரவையை சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. உப்புமா நல்லா கரெக்டாக வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க. உப்புமாக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல நெய் மணத்தோட சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். சட்னியில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய போண்டாக்கும் உப்மாக்கும் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்க, இந்த போண்டா நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.